many of the students வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க, அப்புறம் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, we are ready for the choice filling இருப்பீங்க ஒருவேளை. ஸோ யாரெல்லாம் வந்து இது பண்ணலையோ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்தாங்க இதை வந்து நீங்க டெமோவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து UGCA அதாவது mcc.nic.in வெப்சைட்ல போறீங்க. அப்புறம் வந்து இந்த UG மெடிக்கல் கவுன்சில் கிளிக் பண்றீங்க, ரைட்டுங்களா? ஸோ கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்றீங்க. அதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன், அதாவது நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாக்க நீங்க சைன் பண்ணிக்கலாம், ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண வேண்டியிருக்கு. அதனால நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நீங்க இதை பண்ணணும். நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதை கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு வந்து என்ன வரும்னா இந்த மாதிரி வரும். உங்களோட ரோல் நம்பர் போட்டுருங்க, அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க, கேண்டிடேட் நேம் போடுங்க, மதர் நேம் போடுங்க, டேட் ஆஃப் பர்த் போடுங்க, அப்புறம் வந்து செக்யூரிட்டி பின் போட்டாங்க உங்களுக்கு வந்து அதை சப்மிட் பண்ணுங்க. நீங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டு டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்துல வைங்க. அதுல என்ன பேர் இருக்கோ, உங்க பேரு, அம்மா பேர் எல்லாம் வந்து கிளியரா இருக்கும், ஸ்கூல் பேர் எல்லாமே வந்து ரோல் நம்பர் எல்லாம் கிளியரா போடுங்க. ஸோ அதை பிரிண்ட் அவுட் வச்சுருந்தாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த சிஸ்டத்துல வச்சு ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ரைட்? இங்க பாருங்க, அதாவது ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ண உடனே என்ன ஆகும்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் டீடைல்ஸ் முதல்ல கேட்பாங்க, ரோல் நம்பர் கேட்குறாங்க, அப்புறம் வந்து மதர் நேம் கேட்குறாங்க. அது எல்லாமே வந்து இந்த நீங்க முதல்ல ரோல் நம்பர் போட்டோன்னே இந்த இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிடும், ரைட்டுங்களா? ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிடும் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு இங்க என்ன கேட்குறாங்கன்னா வந்து ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர்ல வரணுமா அல்லது வந்து உங்களுக்கு சாரி முதல்ல என்ன பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க போட்டிருக்கீங்களா, அதே மொபைல் நம்பரும் அதே வந்து இமெயில் ஐடியும் வந்து அங்கே வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகிடும், ரைட்டுங்களா? அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு சூஸ் பண்ணணும். அதாவது பாஸ்வேர்டுல வந்து 8 டிஜிட்லேருந்து 13 டிஜிட் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர், அதில் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கணும், ஒரு நியூமெரிக்கல் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு செக்யூரிட்டி போட்டு சப்மிட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து அடுத்தது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைல்லையோ அல்லது உங்களுக்கு இமெயில் வரணுங்க நீங்கள் வந்து அதை நீங்கள் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ல வரணும், உங்களுக்கு வந்து மெயில் அதில் மொபைலில் வந்துடும். மொபைலில் வரும்போது உங்களுக்கு சப்போஸ் ஓடிபி வரலைன்னா நீங்கள் வந்து இந்த ரீசெட் பட்டன், ரீசெட் ஓடிபி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, திரும்ப வந்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்க? உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அப்படியே ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணதெல்லாம் வந்துடும். அடிஷனலாக வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு ஃபார்ம் பண்ணலாம். மொத்தத்தில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லும், அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போது ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு, ஓகே? இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்து ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் செலக்ட் கவுன்சிலிங், அப்புறம் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் அப்ளை. ஸோ செலக்ட் கவுன்சிலிங் போது உங்களுக்கு என்ன குவாரி கவுன்சில் வேணும், அதாவது டீம் கொடுத்துருமா இல்லை ஆல் இந்தியா கொண்டுமா, அந்த மாதிரி அதை பற்றி டீடைல்ஸை பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ இதாங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கோ இல்லை அதெல்லாம் வந்து அதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அது அதாவது அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் அது வந்து அது இல்லாமல் அதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது மெட்டீரியல்ஸ் கேட்டாங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அப்புறம் கேளுங்க அதர் இன்ஃபர்மேஷன் வந்து do you want to apply armed force அப்படின்னு AFMC பூனா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் உங்களுக்கு இந்த சேர் விருப்பப்பா இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஸ் போடுங்க. எஸ் போட்டால் தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா MCC வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து டாப்பர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேர்ந்த டீட்டெயில்ஸ் வந்து AFMC கூட அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து 146 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இருந்து இருக்கிறாங்க. ஸோ வித் என்ன இன்டர்வியூ செட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து இங்கிலீஷ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் வச்சு அவங்க 146 இருக்காங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல் ஆகும், ரைட்? அப்புறம் நீங்கள் பாருங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பண்ணுறீங்க. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் பேர் போடுறீங்க, ஸ்கூல் ஸ்டேட் போடுறீங்க. ஸ்கூல் ஸ்டேட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. அதாவது ஜாமியா மில்லியா, அப்புறம் வந்து NCT வருது, அப்புறம் வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அப்புறம் அதர்ஸ் வருது. ஏன்னா இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா, NCT எல்லாம் வந்து அவங்க இன்டர்னல் கோட்டா இருக்கும். அதுக்காக அவங்க வந்து அந்த டெல்லியில் உள்ளவங்க எல்லாம் வந்து கிளிக் பண்ணலாம், ஓகே? அது நமக்கு வேண்டியது அதர். இந்த அதரை கிளிக் பண்ணாங்க. அப்புறம் பாசிங் ஸ்டேட்டஸ் பாசிங் வரும். அப்போ அதே மாதிரி பாசிங் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட் வரும், ரைட்? அப்புறம் நீங்கள் பாருங்க இந்த டீட்டெயில்ஸை வந்து அதே டீட்டெயில்ஸ் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் வந்து பாசிங் இயர் கேட்டிருக்காங்க, இந்த நேம் ஆஃப் த ஸ்கூல், அதாவது எந்த ஸ்கூல் நீங்கள் அதில் போட்டுக்கணும் அதே ஸ்கூல் போடுங்க. ஸ்கூல் எந்த ஸ்டேட்ல இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, அப்புறம் பின்கோடு ஸ்கூலோட பின்கோடு போடுங்க. அப்புறம் வந்து பாசிங் ஸ்டேட் போட்டுருக்கீங்க, அந்த பாசிங் ஸ்டேட் போடுங்க. அப்புறம் வந்து சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இதான் வந்து டைப் ஆஃப் கவுன்சிலிங் கேட்குறாங்க. ஸோ செலெக்ஷன் நீங்கள் பண்ணணும். செலெக்ஷன் வந்து ஆல் இந்தியா கோட்டா இருக்குது, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, AFMC, அப்புறம் வந்து ஓப்பன் சிட்டி AMC, BHC எல்லாமே இருக்குது, ஜிப்மர் இருக்குது, நர்சிங் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரியும் வந்து நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி தவிர மீது எல்லாமே செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு 11,000 வரும் ஜெனரல்
கேட்டகரிக்கு, அதே மாதிரி 5500 வந்து ஓபிசி எஸ்சி கேட்டகரி வருது இல்லையா. அப்போ இங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க எடுத்தானாக்கா உங்களுக்கு வந்து அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கும்போது எல்லாமே எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 2,05,000 பே பண்ணுறது. சரி, இங்க பாருங்க இப்போ சப்போஸ் நீங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கல, ஆப்ட் எடுக்கல, ஓகே, நீங்க ஆப்ட் நோ பண்ணிட்டு அப்படி எடுக்கல, அப்போ இதுக்கு வந்து எவ்வளவு வருது, 11,000 rupees நீங்க வந்து பே பண்ணணும், ரைட்டா. அதுக்கப்புறம் பாருங்க வந்து ஓகே, டீம்டு வந்து டீம்டு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தாக்க 2,05,000 நீங்க பே பண்றீங்க. ஸோ டீம்டு இல்லாம இருந்தாக்க 11,000 வருது. அப்புறம் வந்து நீங்க டீம்டு எடுத்தானாக்க 2,05,000 வருது, ரைட்டா. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சேவ் பண்ணி எடிட் பண்ணுங்க, செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அப்புறம் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்குது. உங்க நீட்ல வந்து என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் நீங்க ஃபில் பண்றீங்க, அவ்வளவுதான், ரைட் கைஸ். அப்புறம் இங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் முடிஞ்ச உடனே லாஸ்ட்ல வந்து டிக்ளேர் பண்ணீங்க, ஓகே ஆல் தி பர்டிகுலர்ஸ் ஆர் அஸ் பர் மை நாலேஜ் இட் இஸ் வாட் யூ போடுறீங்க. அப்புறம் வந்து சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் இதை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணாங்க ப்ரீவியஸ் போட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதுதான் நீங்க சொன்னீங்க சார், நிறைய எங்களுக்கு 26 சீட்டு காணிக்கும், 30 சீட்டு காணிக்குது. அது இல்லாம இது வந்து ஆக்சுவலி நீங்க பே பண்ணி முன்னாடி சும்மா காணிக்க முடிய ஒரு சின்ன ஒரு டெமோ தான் காணிக்குது. அது மட்டும் அது இதை பத்தி ஒரி பண்ணாண்டா. நீங்க பே பண்ணாக்கா உங்களுக்கு டோட்டல் சாய்ஸ் இங்க வரும். டோட்டல் 400 வருமா அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு சாய்ஸ் ஃபில் பண்றீங்க அதுவும் வரும். அன்ஃபில் சாய்ஸ் இவ்வளவு வரும், ரைட்டுங்களா. ஓகே, நீங்க லாக்கிங் ஸ்டேட்டஸ் இது வரும், இதெல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இங்க இப்போ அடுத்து நீங்க போறீங்க பேமெண்ட் செக்ஷன் போறீங்க. பேமெண்ட்ல வந்து ஆன்லைன் பேமெண்ட் சூஸ் பண்றீங்க. சப்போஸ் நீங்க வந்து ஓபிசி இருந்தாலும் 5,500 நீங்க பே பண்ணா போதும். ஸோ ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வந்து அக்ரி பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அதாவது எந்த பேங்க் வழியா போறோம்னா இது வந்து ஏதாவது ஒரு கார்டு வச்சிருந்தா ஆன்லைன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க அல்லது டெபிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய இது வந்துடும். அப்புறம் வந்து உங்களை வெரிஃபைட் விசா